परम करुण पहुदयजन निताय गौरचंद्र। చైతన్య చరితామృతం మధ్యలీலை அத்தியாயம் 12 குண்டீச்சா கோயிலை தூய்மை செய்தல். ஸ்ரீ குண்டீச்சா மந்திரம் ஆத்மவிருந்தை சம்மார்ஜயன் க்ஷாளனதः ச கௌரவ் ஸ்வச்சித்த வத் சீதலம் உஜ்வலம் ச கிருஷ்ணோபவேஷோபயுகம் சகாரா. ஜய ஜய கௌரச்சந்திர ஜய நித்யானந்தா ஜய துவைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா. எல்லா புகழும் கௌராச்சந்திரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத சந்திரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஜய ஜய ஸ்ரீவாசாதி கௌர பக்தகணா சக்தி தேக கரி ஜேன சைதன்ய வர்ணனா. எல்லா புகழும் ஸ்ரீவாச தாகூரின் தலைமையிலான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களுக்கு உரித்தாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றி முறையாக வர்ணிப்பதற்காக நான் அவர்களிடமிருந்து சக்தியை வேண்டுகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது தென்னிந்திய பயணத்திலிருந்து திரும்பி வந்த சமயத்திலிருந்து ஒரிசாவின் மன்னரான பிரதாபருத்ரர் அவரை காண்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். மன்னர் தமது தலைநகரான கட்டாக்கிலிருந்து ஓர் ஓலையினை சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு அனுப்பினார். மகாபிரபுவை தாம் சென்று சந்திப்பதற்கு எப்படியேனும் அவரிடம் அனுமதி பெறும்படி அதில் வேண்டிக் கொண்டார். மன்னரின் ஓலைக்கு பதிலளித்த பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனுமதி அளிக்கவில்லை என்று எழுதினார். அதன் பின்னர் மன்னர் அவருக்கு மற்றோர் ஓலையினை எழுதினார். அந்த ஓலையில் சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் மன்னர் கேட்டுக்கொண்டார், அருள் கூர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு நெருக்கமாக உள்ள எல்லா பக்தர்களிடமும் இந்த வேண்டுகோளை என் சார்பாக முன்வைப்பீராக. மகாபிரபுவுடன் தொடர்புடைய எல்லா பக்தர்களும் என் மீது கருணை கொண்டால் அவர்கள் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் எனது வேண்டுகோளை முன்வைக்கலாம். எல்லா பக்தர்களின் கருணையினால் ஒருவனால் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைய இயலும். அவருடைய கருணை இல்லாவிடில் என்னுடைய ராஜ்யம் எனக்கு உகந்ததாக தோன்றவில்லை. கௌரஹரி எனப்படும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என் மீது கருணை காட்டாவிடில் நான் எனது ராஜ்யத்தை கைவிட்டு துறவியாக வீடு வீடாக சென்று யாச்சிப்பேன். ஓலையை பெற்ற பட்டாச்சாரியர் மிகவும் கவலை கொண்டார். அதை எடுத்துக்கொண்டு மகாபிரபுவின் பக்தர்களிடம் சென்றார். சார்வபௌம பட்டாச்சாரியர் எல்லா பக்தர்களையும் சந்தித்து மன்னரின் விருப்பத்தினை விவரித்தார். அதன் பின்னர் அவர்கள் அனைவரிடமும் ஓலையை காட்டி பார்க்க சொன்னார். ஓலையை படித்தவுடன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளின் மீது மன்னர் பிரதாபருத்ரர் எவ்வளவு பக்தியுடன் உள்ளார் என்பதை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர். பக்தர்கள் தங்களது அபிப்பிராயத்தினை வழங்கினர். மகாபிரபு மன்னரை ஒருபோதும் சந்திக்க மாட்டார். அவ்வாறு செய்யும்படி நாம் அவரை வேண்டினால் அவர் நிச்சயம் பெரிதும் வருத்தமடைவார். சார்வபௌம பட்டாச்சாரியர் அப்பொழுது கூறினார், நாம் மகாபிரபுவிடம் மீண்டும் ஒருமுறை செல்வோம். ஆனால் மன்னரை சந்திக்கும்படி அவரிடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டாம். மாறாக மன்னரின் நற்குணங்களை மட்டும் விளக்குவோமாக. இவ்வாறு ஒரு முடிவுக்கு வந்த அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்திற்கு சென்றனர். அங்கே அவர்கள் பேச தயாராக இருந்த போதிலும் அவர்களால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்தினை அடைந்த பின்னர் அவர்களை கண்ட மகாபிரபு கூறினார், நீங்கள் அனைவரும் என்ன பேசுவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள்? நீங்கள் ஏதோ பேச விரும்புவதாக தெரிகிறது, ஆனால் பேசாமல் இருக்கிறீர்கள். காரணம் என்னவோ? அப்பொழுது நித்யானந்த பிரபு கூறினார், நாங்கள் உங்களிடம் ஒரு விஷயத்தினை கூற விரும்புகிறோம். எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஆயினும் பேசுவதற்கு நாங்கள் மிகவும் அஞ்சுகிறோம். உங்களிடம் ஒரு விஷயத்தினை முன்வைக்க விரும்புகிறோம். அது பொருத்தமானதாக இருக்கலாம் அல்லது பொருத்தமற்றதாக இருக்கலாம். விஷயம் இதுவே,
உங்களை சந்திக்காவிடில் ஒரிசா மன்னர் துறவியாகி விடுவார். நித்யானந்த பிரபு தொடர்ந்தார். மன்னர் துறவியாகி அதற்குரிய அடையாளமாக தந்தத்தினால் ஆன காதணியை அணிந்து கொள்ள முடிவு செய்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை காணாமல் ராஜ்யத்தை அனுபவிக்க அவர் விரும்பவில்லை. நித்யானந்த பிரபு தொடர்ந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நிலா போன்ற திருமுகத்தினை தமது கண்கள் நிறையும்படி தரிசிப்பதற்கு மன்னர் விரும்புகிறார். மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தமது இதயத்தினுள் எழுப்பிக்கொள்ள அவர் விரும்புகிறார். இவ்வெல்லா கூற்றுக்களையும் கேட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மனம் இளகியது என்ற போதிலும் அவர் வெளிப்புறமாக சில கடுமையான வார்த்தைகளை பேச விரும்பினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் அனைவரும் மன்னரை காண்பதற்காக என்னை கட்டாக்கிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி என்னவென்று சொல்வது? எல்லா மக்களும் என்னை நிந்திப்பர். மக்களை பற்றி என்ன சொல்வது? தாமோதரர் என்னை கடிந்து கொள்வார். எல்லா பக்தர்களும் வேண்டுகோள் விடுத்தால் கூட மன்னரை நான் சந்திக்க மாட்டேன். ஆனால் தாமோதரர் அனுமதி அளித்தால் நான் அவரை சந்திப்பேன். தாமோதரர் உடனடியாக பதில் அளித்தார். எம்பெருமானே, நீங்கள் பூரண சுதந்திரம் கொண்ட பரம புருஷ பகவான். நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால் எது அனுமதிக்கத்தக்கது எது அனுமதிக்கத்தக்கதல்ல என்பதை நீங்களே அறிவீர். நான் ஒரு அற்பமான ஜீவன். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு எனக்கு என்ன சக்தி உள்ளது? உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் மன்னரை சந்திப்பீர்கள். நான் அதனை நிச்சயம் காண்பேன். மன்னர் தங்களை மிகவும் நேசிக்கிறார். நீங்களும் அவர் மீதான அன்பினாலும் பாசத்தினாலும் வசப்பட்டுள்ளீர். மன்னர் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் உங்களது ஸ்பரிசம் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை என்னால் அறிய முடிகிறது. முழுமுதற் கடவுளான நீங்கள் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். இருப்பினும் உங்களுடைய பக்தர்களின் அன்பையும் பாசத்தையும் சார்ந்து வாழ்வதே உங்களது சுபாவமாகும். நித்யானந்த பிரபு அப்பொழுது கூறினார், மன்னரை காணும்படி உங்களுக்கு உத்தரவிட இந்த மூவுலகிலும் யாரால் முடியும்? இருப்பினும் தான் விரும்பிய பொருளை அடையாவிடில் உயிரை விட்டு விடுவது பற்றுடைய மனிதனின் சுபாவம் அல்லவா? உதாரணமாக, யாகங்களை செய்து கொண்டிருந்த பிராமணர்களின் மனைவியர்களில் சிலர் கிருஷ்ணருக்காக தங்களது கணவரின் முன்பாக உயிரை துறந்தனர். அதன் பின்னர் நித்யானந்த பிரபு மகாபிரபுவின் கவனத்திற்கு ஓர் ஆலோசனையினை முன்வைத்தார். ஓர் வழி உள்ளது. அதன்படி நீங்களும் மன்னரை சந்திக்க தேவையில்லை. மன்னராலும் தொடர்ந்து உயிர் வாழ முடியும். நீங்கள் கருணையுடன் உங்களுடைய வெளி ஆடைகளில் ஒன்றை மன்னருக்கு அனுப்பி வைத்தால் மன்னர் உங்களை வருங்காலத்தில் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் உயிர் வாழ்வார். மகாபிரபு கூறினார், நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய வித்வான்கள் என்பதால் நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்வேன். அதன் பின்னர் நித்யானந்த பிரபு மகாபிரபு பயன்படுத்திய வெளி ஆடை ஒன்றினை கோவிந்தரிடமிருந்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து நித்யானந்த பிரபு அந்த பழைய துணியை சார்வபௌம பட்டாச்சாரியரின் பொறுப்பில் வழங்கினார். சார்வபௌம பட்டாச்சாரியர் அதனை மன்னருக்கு அனுப்பி வைத்தார். அந்த பழைய துணியை பெற்ற பொழுது மன்னர் அதனை சாக்ஷாத் பகவானை எவ்வாறு வழிபடுவாரோ அதுபோலவே வழிபடத் தொடங்கினார். தென்னிந்தியாவில் தாம் புரிந்த பணியிலிருந்து திரும்பிய பின்னர் ராமானந்தராயர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கத்தில் வசிப்பதற்கு தம்மை அனுமதிக்கும்படி மன்னரிடம் வேண்டினார். மகாபிரபுவின் சங்கத்தில் இருப்பதற்கு தம்மை அனுமதிக்கும்படி ராமானந்தராயர் மன்னரிடம் வேண்டிய பொழுது மன்னர் உடனடியாக பெரும் மகிழ்ச்சியுடன் அதற்கு அனுமதி அளித்தார். அதே நேரத்தில் மகாபிரபுவுடன் ஒரு சந்திப்பினை ஏற்படுத்தி தரும்படி ராமானந்தராயரிடம் மன்னர் விண்ணப்பிக்க தொடங்கினார். ராமானந்தராயரிடம் மன்னர் கூறினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உங்களின் மீது மிக மிக கருணை கொண்டுள்ளார். எனவே அவருடனான எனது சந்திப்பிற்காக அருள் கூர்ந்து அவசியம் முயல்வீராக. மன்னரும் ராமானந்தராயரும் ஜெகநாத க்ஷேத்திரத்திற்கு ஒன்றாக திரும்பினர். அச்சமயத்தில் ஸ்ரீ ராமானந்தராயர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்தித்தார். அப்பொழுது ராமானந்தராயர் மன்னரின் பரவச அன்பினை பற்றி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தெரிவித்தார். மேலும் எங்கெல்லாம் சற்று வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் மகாபிரபுவிடம் மன்னரை பற்றி தெரிவித்தார்.
ஸ்ரீ ராமானந்தராயர் மன்னருடைய சாமர்த்தியமான அமைச்சராக இருந்தார். அவர் விவகாரங்களை கையாள்வதில் மிகச்சிறந்த நிபுணராக இருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மீதான மன்னரின் அன்பை விவரித்ததன் மூலமாகவே அவர் படிப்படியாக மகாபிரபுவின் மனதை இளகச் செய்தார். மாபெரும் ஏக்கத்தில் இருந்த மாமன்னர் பிரதாபருத்ரர் மகாபிரபுவை காணாமல் உயிர் வாழ இயலாது என்ற நிலையில் இருந்தார். எனவே ஸ்ரீ ராமானந்தராயர் தமது சாமர்த்தியத்தினால் மகாபிரபுவை மன்னர் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தார். ஸ்ரீ ராமானந்தராயர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்தார். அருள் கூர்ந்து தங்களது தாமரை திருவடிகளை மன்னருக்கு ஒரு முறை காண்பியுங்கள். ஸ்ரீ ராமானந்தராயர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்தார். அருள் கூர்ந்து தங்களது தாமரை திருவடிகளை மன்னருக்கு ஒரு முறை காண்பியுங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், அன்புள்ள ராமானந்தரே, மன்னரை சந்திப்பது சந்நியாசிக்கு பொருத்தமானதாக இருக்குமா என்பதை நன்கு யோசித்து இந்த வேண்டுகோளை முன்வையுங்கள். துறவி ஒருவர் மன்னரை சந்தித்தால் அவருக்கு இந்த உலகம் மறு உலகம் என இரண்டும் நாசமடைகின்றன. மறு உலகை பற்றி என்ன சொல்வது? சந்நியாசி மன்னரை சந்தித்தால் இவ்வுலக மக்களே பரிகாசம் புரிவர். ராமானந்தராயர் பதிலளித்தார், எம்பெருமானே, நீங்கள் பூரண சுதந்திரம் கொண்டவர். நீங்கள் யாரையும் சார்ந்தவர் அல்லர் என்பதால் யாரை கண்டும் அஞ்சுவதற்கு ஏதுமில்லை. ராமானந்தராயர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை முழுமுதற் கடவுள் என்று விளித்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எதிர்ப்பு தெரிவித்தார். நான் முழுமுதற் கடவுள் அல்லன், சந்நியாச வாழ்வை ஏற்றுள்ள சாதாரண மனிதன். எனவே எனது உடல், மனம், வார்த்தைகள் என்று 3 வழிகளிலும் மக்களுடைய அபிப்பிராயத்தை கண்டு நான் அஞ்ச வேண்டியது அவசியம். சந்நியாசியின் நடத்தையில் மக்கள் சின்னஞ்சிறு பிழையை கண்டால் உடனடியாக அதனை காட்டுத்தீயை போன்று பரப்பி விடுவர். வெள்ளை நிற துணியின் மீதுள்ள கருப்பு மையினை மறைக்க இயலாது. அது எப்போதும் மிகவும் பிரதானமாக இருக்கும். ராமானந்தராயர் பதிலளித்தார், பிரியமான பிரபுவே, நீங்கள் எத்தனையோ பாவிகளை விடுவித்துள்ளீர். ஒரிசாவின் மன்னரான இந்த பிரதாபருத்ரர் உண்மையிலே பகவானின் சேவகரும் தங்களின் பக்தரும் ஆவார். அப்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், ஒரு பெரிய கலசத்தில் பால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு துளி மது கலந்து களங்கமடைந்து விட்டால் அது தீண்டத்தகாததாகிறதே. மன்னர் நிச்சயமாக எல்லா நற்குணங்களும் நிரம்பியவர். ஆனால் மன்னர் என்ற ஒரு பெயரை அவர் ஏற்றிருப்பதால் அனைத்தையும் களங்கமாக்கியுள்ளார். ஆயினும் நான் மன்னரை சந்திப்பதில் நீங்கள் பேராவல் கொண்டிருந்தால் முதலில் அவரது மகனை என்னை சந்திப்பதற்கு அழைத்து வாருங்கள். மகன் தந்தையின் பிரதிநிதி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே மன்னரின் மகன் என்னை சந்திப்பது மன்னர் என்னை சந்திப்பதை போன்றதே. அதன் பின்னர் ராமானந்தராயர் மன்னரிடம் சென்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடனான தமது உரையாடலை பற்றி தெரிவித்தார். மகாபிரபுவின் கட்டளையை பின்பற்றி அவரை காண்பதற்கு மன்னரின் மகனை அழைத்து வந்தார். இளம் வாலிப பருவத்தில் இருந்த இளவரசர் மிகவும் அழகு வாய்ந்தவராக இருந்தார். கருமை நிற திருமேனியில் பெரிய தாமரை கண்களுடன் காணப்பட்டார். இளவரசர் மஞ்சள் நிற உடையுடுத்தி மேனியில் இரத்ன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். எனவே அவரை பார்த்தவர் பகவான் கிருஷ்ணரை நினைவு கூர்வர். இளவரசரை பார்த்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக ஸ்ரீகிருஷ்ணரை நினைவு கூர்ந்தார். பரவச அன்புடன் அவரை சந்தித்து பேசத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், இதோ இங்கே ஒரு மகாபாகவதர் உள்ளார். இவரை பார்ப்பதால் அனைவரும் நந்த மகாராஜரின் மகனான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை நினைவு கொள்ள முடியும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார், இச்சிறுவனை பார்த்ததால் நான் மிகவும் கடன்பட்டவனாக ஆகியுள்ளேன். இவ்வாறு கூறிய மகாபிரபு இளவரசரை மீண்டும் அரவணைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் தீண்டப்பட்ட மாத்திரத்தில் இளவரசரின் உடலில் வியர்வை, உடல் நடுக்கம், கண்ணீர், ஸ்தம்பித்தல், மயிர் கூச்செறிதல் ஆகிய பிரேமையின் அறிகுறிகள் உடனடியாக தோன்றின. இளவரசர் அழத் தொடங்கினார், ஆடத் தொடங்கினார், கிருஷ்ண கிருஷ்ணா என்று உச்சரித்தார். அவருடைய உடலில் தோன்றிய அறிகுறிகளையும் ஆடல் பாடலையும் கண்டு எல்லா பக்தர்களும் அந்த மாபெரும் ஆன்மீக அதிர்ஷ்டத்தினை புகழ்ந்தனர். அப்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இளைஞனை சற்று சாந்தப்படுத்தி
தம்மை சந்திப்பதற்காக தினமும் வரும்படி கட்டளையிட்டார். அதனைத் தொடர்ந்து ராமானந்தராயரும் இளவரசரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடமிருந்து விடை பெற்றனர். ராமானந்தர் அவரை மன்னரின் அரண்மனைக்கு மீண்டும் அழைத்து சென்றார். தமது மகனுடைய செயல்களை கேள்விப்பட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மன்னர் தமது மகனை ஆலிங்கனம் செய்து அதன் மூலமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினை நேரில் தீண்டியதை போன்ற பிரேமையினால் நிரம்பினார். அன்றிலிருந்து அந்த பாக்கியசாலி இளவரசர் மகாபிரபுவின் அந்தரங்க பக்தர்களில் ஒருவரானார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது தூய பக்தர்களின் சங்கத்தில் செயல்பட்டார். பல்வேறு லீலைகள் புரிந்து சங்கீர்த்தன இயக்கத்தினை பரப்பினார். அத்வைத ஆச்சாரியரை போன்ற முக்கிய பக்தர்களில் சிலர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தங்களது இல்லத்தில் உணவருந்துவதற்காக அழைப்பது வழக்கம். மகாபிரபு அந்த அழைப்புகளை பக்தர்களுடன் இணைந்து ஏற்றார். இவ்விதமாக மகாபிரபு சில நாள்களை பெரும் குதூகலத்துடன் கழித்தார். அப்பொழுது பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரை நெருங்கியது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதலில் காசி மிஸ்ரரையும் அடுத்ததாக கோயில் மணியக்காரரையும் அதன் பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியரையும் அழைத்தார். இந்த மூவரும் மகாபிரபுவின் முன்னிலையில் வந்தபொழுது அவர் அவர்களிடம் குண்டீச்சா கோயிலை தூய்மை செய்வதற்கான அனுமதியை வேண்டினார். குண்டீச்சா கோயிலை சுத்தம் செய்வதற்கான மகாபிரபுவின் விருப்பத்தினை கேட்டு கோயில் மணியக்காரர் கூறினார், அன்புள்ள பிரபுவே, நாங்கள் அனைவரும் தங்களின் சேவகர்கள். நீங்கள் விரும்புவதை செய்வது எங்களின் கடமை. பிரபுவினால் வழங்கப்படும் எல்லா கட்டளைகளையும் தாமதமின்றி உடனடியாக நிறைவேற்றும்படி மன்னரும் எனக்கு விசேஷ உத்தரவினை பிறப்பித்துள்ளார். பிரியமான பிரபுவே, கோயிலை தூய்மை செய்தல் என்பது தங்களுக்கு ஏற்ற சேவையல்ல. இருப்பினும் நீங்கள் அவ்வாறு செய்ய விரும்பினால் அது தங்களுடைய லீலைகளில் ஒன்றாக ஏற்கப்பட வேண்டும். கோயிலை சுத்தம் செய்வதற்கு உங்களுக்கு நிறைய பானைகளும் துடைப்பங்களும் தேவைப்படும். எனவே எனக்கு உத்தரவிடுங்கள். அவை அனைத்தையும் என்னால் உடனடியாக கொண்டு வர முடியும். மகாபிரபுவின் விருப்பத்தினை அறிந்த மாத்திரத்தில் மணியக்காரர் உடனடியாக 100 புதிய பானைகளையும் கோயிலை கூட்டுவதற்காக 100 துடைப்பங்களையும் வழங்கினார். மறுநாள் அதிகாலையில் மகாபிரபு தமது அந்தரங்க சேவகர்களை தம்முடன் அழைத்து சென்றார். தமது சொந்த திருக்கரத்தினால் அவர்களது மேனியில் சந்தனம் பூசினார். அதனைத் தொடர்ந்து மகாபிரபு ஒவ்வொரு பக்தருக்கும் தமது திருக்கரத்தினால் ஒவ்வொரு துடைப்பத்தையும் வழங்கினார். அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு குண்டீச்சாவிற்கு சென்றார். இவ்விதமாக மகாபிரபுவும் அவரது சகாக்களும் குண்டீச்சா கோயிலை சுத்தம் செய்ய சென்றனர். முதலில் அவர்கள் கோயிலை துடைப்பத்தை கொண்டு தூய்மை செய்தனர். கோயிலுக்கு உள்ளே உள்ள உத்திரம் உட்பட அனைத்தையும் மகாபிரபு மிகவும் நன்றாக சுத்தம் செய்தார். அதன் பின்னர் அவர் பகவான் அமரும் சிம்ஹாசத்தினை எடுத்துக்கொண்டு அதனை தூய்மை செய்து மீண்டும் அதே இடத்தில் வைத்தார். இவ்வாறாக மகாபிரபுவும் அவரது சகாக்களும் சிறியது பெரியது என கோயிலின் எல்லா கட்டிடங்களையும் முறையாக கூட்டினர். இறுதியாக கோயிலுக்கும் கீர்த்தன கூடத்திற்கும் இடைப்பட்ட இடத்தையும் தூய்மைப்படுத்தினர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி சுத்தம் செய்வதில் ஈடுபடுத்தப்பட்டனர். மற்றவர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமே சுயமாகவும் அப்பணியில் ஈடுபட்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பெரும் மகிழ்ச்சியுடன் கோயிலை சுத்தம் செய்தார். எல்லா நேரத்திலும் பகவானின் திருநாமத்தினை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அதுபோலவே எல்லா பக்தர்களும் தத்தமது குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றியபடி நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தனர். மகாபிரபுவின் அழகிய திருமேனி முழுவதும் தூசியாலும் அழுக்காலும் நிரம்பி இருந்தது. அந்த காட்சி மேலும் தெய்வீக அழகுடன் காணப்பட்டது. கோயிலை சுத்தம் செய்கையில் அவ்வப்போது மகாபிரபு கண்ணீர் சிந்தினார். சில இடங்களில் அவர் அந்த கண்ணீரை கொண்டே சுத்தம் செய்தார். அதன் பின்னர் பகவானுக்கு உணவு வைக்கப்படும் இடம், அதாவது போக மந்திரம், தூய்மைப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முற்றம், எல்லா வசிப்பிடங்கள் என வரிசைப்படி எல்லா இடங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டன. புல், தூசி, மண் என எல்லா குப்பைகளையும் ஓரிடத்தில் சேகரித்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவற்றினை தமது துணியில் எடுத்து சென்று வெளியே கொட்டினார்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உதாரணத்தை பின்பற்றி எல்லா பக்தர்களும் தூசி புல் என அனைத்து குப்பைகளையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தத்தமது சொந்த துணிகளில் எடுத்து கோயிலுக்கு வெளியே கொட்டத் தொடங்கினர். மகாபிரபு அப்பொழுது பக்தர்களிடம் கூறினார், நீங்கள் கோயிலை எவ்வளவு நன்றாக சுத்தம் செய்துள்ளீர்கள் என்பதையும் எவ்வளவு கடினமாக உழைத்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் வெளியில் சேகரித்துள்ள தூசியையும் குப்பையையும் பார்ப்பதாலேயே உணர முடிகிறது. எல்லா பக்தர்களும் குப்பைகளை ஓரிடத்தில் குவியலாக சேர்த்தனர். இருப்பினும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் சேகரிக்கப்பட்ட குப்பை குவியல் அவர்களை காட்டிலும் மிக மிக அதிகமாக இருந்தது. கோயிலின் உட்புறத்தை சுத்தம் செய்த பின்னர் மகாபிரபு மீண்டும் சுத்தம் செய்வதற்காக பக்தர்களுக்கு இடங்களை பிரித்து கொடுத்தார். அதன் பின்னர் மகாபிரபு கோயிலின் உட்புறத்தில் இருந்த நுண்ணிய தூசி புல் மண் ஆகியவற்றினை மிகவும் பக்குவமாக தூய்மை செய்து வெளியே எரியும்படி கட்டளையிட்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் எல்லா வைஷ்ணவர்களும் கோயிலை இரண்டாவது முறையாக தூய்மை செய்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த துப்புரவு பணியினை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். கோயிலை பக்தர்கள் கூட்டிக் கொண்டிருந்த பொழுது சுமார் 100 பேர் நீர் நிரம்பிய பானைகளுடன் தயாராக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நீரை ஊற்றுவதற்கான மகாபிரபுவின் கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தனர். நீர் கொண்டு வாருங்கள் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறிய மாத்திரத்தில் அவர்கள் உடனடியாக நீர் நிரம்பிய 100 பானைகளை கொண்டு வந்து மகாபிரபுவிடம் ஒப்படைத்தனர். இவ்விதமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதலில் கோயிலின் முக்கிய பகுதிகளை கழுவினார். அதன் பின்னர் உத்திரம், சுவர்கள், தரை, சிம்ஹாசனம் மற்றும் அறையின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக கழுவினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் உத்திரத்தை நோக்கி நீரை வீசத் தொடங்கினர். அந்த நீர் கீழே விழுந்த பொழுது அது சுவர்களையும் தரையையும் கழுவியது. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதர் அமரும் இடத்தினை தமது திருக்கரத்தினால் கழுவத் தொடங்கினார். எல்லா பக்தர்களும் அவருக்காக நீர் கொண்டு வரத் தொடங்கினர். கோயிலினுள் இருந்த எல்லா பக்தர்களும் கழுவத் தொடங்கினர். ஒவ்வொருவரின் கையிலும் துடைப்பம் இருந்தது. அதை வைத்து அவர்கள் பகவானின் கோயிலை சுத்தம் செய்தனர். சிலர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கையில் ஊற்றுவதற்காக நீரை கொண்டு வந்தனர். சிலர் அவரது தாமரை திருவடிகளில் நீரை ஊற்றினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளிலிருந்து விழுந்த நீரினை சிலர் மறைந்திருந்து பருகினர். சிலர் தமக்கும் வேண்டும் என்று அவர்களிடம் யாசித்து பருகினர். வேறு சிலர் அதனை பிறகு தானமாக அளித்தனர். அறையினை கழுவிய பின்னர் நீர் வடிகால் மூலமாக வெளியேற்றப்பட்டது. அந்த நீர் வெளியிலிருந்த முற்றத்தினை முழுமையாக நிரப்பியது. மகாபிரபு தமது சொந்த துணிகளை கொண்டு அறையினை துடைத்தார். சிம்ஹாசனத்தையும் அத்துணிகளை கொண்டு பளபளவென துடைத்தார். இவ்விதமாக எல்லா அறைகளும் 100 நீர்ப்பானைகளை கொண்டு தூய்மை செய்யப்பட்டன. அறைகள் தூய்மையான பின்னர் அந்த அறைகளைப் போலவே பக்தர்களின் மனமும் தூய்மையானது. கோயில் தூய்மையடைந்த பொழுது அது மகாபிரபுவின் தூய மனத்தைப் போல மாசற்று குளுமையாக இன்பம் தருவதாக இருந்தது. ஏரியிலிருந்து நீரை எடுத்து வருவதில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததால் ஏரியின் படித்துறையில் நிற்பதற்கு கூட இடமில்லை. இதனால் சிலர் கிணற்றிலிருந்து நீரை இறைக்கத் தொடங்கினர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நிறை குடத்துடன் வந்தனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காலி பானைகளுடன் மீண்டும் நீர் நிரப்ப வெளியே செல்கின்றனர். நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், ஸ்வரூப தாமோதரர், பிரம்மானந்த பாரதி, பரமானந்த பூரி ஆகியோரை தவிர மற்றவர்கள் அனைவரும் பானைகளில் நீரை நிரப்பி அவற்றினை எடுத்து வருவதில் ஈடுபட்டிருந்தனர். பானைகள் ஒன்றோடொன்று மோதியதால் பல பானைகள் உடைந்தன. நூற்றுக்கணக்கான மக்கள் புதிய பானைகளை கொண்டு வர நேர்ந்தது. சிலர் பானைகளை நிரப்பிக் கொண்டிருந்தனர். சிலர் அறைகளை கழுவிக் கொண்டிருந்தனர். ஆனால் அனைவரும் கிருஷ்ணா, ஹரி என்ற திருநாமங்களை உச்சரிப்பதில் ஈடுபட்டிருந்தனர். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாமங்களை உச்சரித்து பானைகளை கொடுத்தனர். யாரேனும் ஏதேனும் பேச வேண்டியிருந்தால் அவர் கிருஷ்ணரின் திருநாமத்தையே கூறினார்.
அதன் விளைவாக எந்த பொருள் தேவைப்பட்டாலும் அதற்கு கிருஷ்ணரின் திருநாமமே குறிப்பு சொல்லாக மாறியது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரின் திருநாமத்தினை பிரேமையின் பரவசத்தில் உச்சரித்தபடி தனியொருவராக நூற்றுக்கணக்கான ஆட்களின் வேலையினை செய்தார். நீரை தெளித்து கோயிலை சுத்தம் செய்யும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல் அவர் அதனை 100 கரங்களுடன் செய்வதைப் போல தோன்றியது. ஒவ்வொரு பக்தரையும் அணுகி எவ்வாறு சேவை செய்வது என்பதையும் கற்றுக் கொடுத்தார். யாரேனும் சிறப்பான காரியம் செய்வதை பார்க்கும் பொழுது மகாபிரபு அவரை புகழ்ந்தார். ஆனால் யாரேனும் அவருடைய திருப்திக்கு உகந்தபடி செயல்படாவிடில் உடனடியாக அந்த நபரை வெறுப்பின்றி கண்டித்தார். மகாபிரபு கூறுவார், நீங்கள் நன்றாக சேவை செய்கிறீர், இதனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். அதன் மூலமாக அவர்களும் இதே போன்று செயல்பட இயலும். அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வாறு கூறுவதை கேட்டு வெட்கமடைந்தனர். இதனால் பக்தர்கள் பெரும் கவனத்துடன் பணிபுரியத் தொடங்கினர். அவர்கள் ஜெகன்மோகன பகுதியை கழுவினர். அதனைத் தொடர்ந்து நைவேத்தியம் செய்யப்படும் இடத்தை கழுவினர். மற்ற எல்லா இடங்களும் கூட கழுவப்பட்டன. இவ்விதமாக சந்திக்கும் இடம், ஒட்டுமொத்த முற்றம், திண்ணை, சமையலறை முதலிய எல்லா அறைகளும் கழுவப்பட்டன. இவ்வாறாக கோயிலை சுற்றியிருந்த எல்லா இடங்களின் உள்ளும் புறமும் முற்றிலுமாக கழுவப்பட்டன. அனைத்தும் முழுமையாக கழுவப்பட்ட பின்னர் வங்காளத்திலிருந்து வந்திருந்த எளிமையான புத்திசாலி வைஷ்ணவர் ஒருவர் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் நீரை ஊற்றினார். அந்த நீரினை அந்த கௌடிய வைஷ்ணவரே எடுத்து அருந்தினார். இதைக் கண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சற்று வருத்தமுற்றார். வெளிப்புறமாக கோபமும் கொண்டார். மகாபிரபு அவரால் நிச்சயமாக மகிழ்ச்சியுற்றார் என்ற போதிலும் தர்மத்தின் நடத்தைகளை நிலைநாட்டும் பொருட்டு வெளிப்புறமாக அவர் கோபம் கொண்டார். அச்சமயத்தில் சொரூப தாமோதரரை அழைத்து மகாபிரபு அவரிடம் கூறினார், உங்களுடைய வங்காள வைஷ்ணவரின் நடத்தையை பாருங்கள். வங்காளத்திலிருந்து வந்த இவர் பகவானுடைய கோயிலினுள் எனது பாதங்களை கழுவினார். அது மட்டுமின்றி அந்த நீரை அவர் குடிக்கவும் செய்தார். இந்த அபராதத்தினால் என்னுடைய கதி என்னவாகும் என்பதை நான் அறியேன். உண்மையில் உங்களுடைய வங்காள வைஷ்ணவர் எனக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளார். அத்தருணத்தில் சொரூப தாமோதர கோஸ்வாமி அந்த கௌடிய வைஷ்ணவரின் கழுத்தை பிடித்து அவரை சற்று தள்ளி குண்டீஜாபுரி கோயிலிலிருந்து வெளியேற்றினார். அதன் பின்னர் சொரூப தாமோதர கோஸ்வாமி கோயிலுக்குள் மீண்டும் வந்து அந்த அறியாதவனை மன்னித்து விடும்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் வேண்டினார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். எல்லா பக்தர்களையும் இருபுறமும் வரிசைகளில் அமரும்படி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மகாபிரபு நடுவில் அமர்ந்து எல்லா விதமான புல், மண் மற்றும் அழுக்கான பொருட்கள் அனைத்தையும் சேகரிக்கத் தொடங்கினார். புல்லையும் மண்ணையும் சேகரித்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் ஒவ்வொருவர் சேகரித்ததையும் நான் இப்பொழுது ஒன்றாக சேகரிக்கப் போகிறேன். யாரொருவர் எல்லாரையும் விட குறைவாக சேகரித்துள்ளாரோ அவரிடம் பிட்டாபானா என்னும் கொழுக்கட்டை பானத்தை கட்டணமாக வசூலிக்கப் போகிறேன். இவ்விதமாக குண்டீச்சா கோயிலின் எல்லா பகுதிகளும் முற்றிலுமாக சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையுற்றன. ஒருவனது களங்கமற்ற சாந்த மனத்தினை போன்று எல்லா பகுதிகளும் குளுமையாகவும் களங்கமின்றியும் இருந்தன. வெவ்வேறு அறைகளில் இருந்த நீர் இறுதியாக வடிகாலின் வழியாக வெளியேற்றப்பட்ட பொழுது அது கடல் நீரை சந்திக்க ஓடிவரும் புதிய ஆற்றினை போன்று தோன்றியது. இவ்விதமாக கோயில் வாயிலுக்கு வெளியே இருந்த எல்லா வீதிகளும் கூட தூய்மையடைந்திருந்தன. அஃது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை யாராலும் தெளிவாக கூற இயலவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நரசிம்மரின் கோயிலையும் உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்தினார். இறுதியில் அவர் சில நிமிடங்கள் இளைப்பாறிய பின்னர் ஆடத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சுற்றி அனைத்து பக்தர்களும் சங்கீர்த்தனத்தினை நிகழ்த்தினர். மகாபிரபு மதம் பிடித்த சிங்கத்தினை போன்று அவர்களின் மத்தியில் நடனமாடினார். வழக்கம் போல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆடிய பொழுது வியர்வை, உடல் நடுக்கம், நிறம் வெளுத்தல், கண்ணீர், புலகாங்கிதம் மற்றும் பேரொலியும் இருந்தன. உண்மையில் அவரது கண்களிலிருந்து வந்த கண்ணீர் அவரது திருமேனியையும்
அவருக்கு முன்பு இருந்தவர்களின் மேனியையும் நனைத்தது. இவ்விதமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கண்களில் இருந்து வந்த கண்ணீரினால் எல்லா பக்தர்களின் உடலையும் கழுவினார். அவரது கண்ணீர் ஸ்ராவண மாதத்தின் மழையைப் போன்று பொழிந்தது. உரத்த குரலில் நிகழ்ந்த மிகப்பெரிய சங்கீர்த்தனத்தினால் வானம் நிரம்பியது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உயரமாக குதித்து ஆடியதால் பூமியே நடுங்கியது. சுரூப தாமோதரரின் உரத்த கீர்த்தனத்தினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எப்பொழுதும் விரும்பினார். எனவே சுரூப தாமோதரர் பாடிய பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆனந்தத்துடன் உயரே குதித்து ஆடினார். மகாபிரபு சற்று நேரத்திற்கு இவ்வாறு பாடி ஆடினார். இறுதியாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர் நிறுத்தி கொண்டார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரியரின் மகனான ஸ்ரீ கோபாலனை ஆடும்படி கட்டளையிட்டார். பிரேமையின் பரவசத்தில் ஆடிய பொழுது ஸ்ரீ கோபாலன் மூர்ச்சையுற்று தரையில் உணர்வின்றி விழுந்தான். ஸ்ரீ கோபாலன் மூர்ச்சையுற்ற பொழுது அத்வைத ஆச்சாரியர் விரைந்து சென்று அவனை எடுத்து தமது மடியில் கிடத்தினார். அவனிடம் சுவாசம் இல்லாததைக் கண்டு மிகவும் பதறினார். அத்வைத ஆச்சாரியரும் மற்றவர்களும் பகவான் நரசிம்மரின் திருநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினர். நீரையும் தெளித்தனர். அவர்களின் உச்சாரணத்தின் பேரொலி முழு பிரபஞ்சமும் அதிரும் அளவிற்கு பலமாக இருந்தது. அனைத்து முயற்சிகளுக்கு பின்னரும் சிறுவன் உணர்வினை திரும்பப் பெறாத பொழுது அத்வைதாச்சாரியரும் மற்ற பக்தர்களும் அழத் தொடங்கினர். அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது திருக்கரத்தினை ஸ்ரீ கோபாலனின் மார்பில் வைத்து பலமாக கூறினார், கோபாலனே எழுந்திரு. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் குரலை கேட்ட மாத்திரத்தில் கோபாலன் உடனடியாக உணர்விற்கு திரும்பினான். அதனைத் தொடர்ந்து எல்லா பக்தர்களும் பகவான் ஹரியின் திருநாமத்தினை பாடி ஆடத் தொடங்கினர். இந்த சம்பவம் விருந்தாவனதாச தாகூரரால் விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. எனவே நான் இதனை சுருக்கமாகவே உரைத்துள்ளேன். சிறிது நேரம் இளைப்பாறிய பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் அழைத்து கொண்டு நீராடுவதற்கு புறப்பட்டார். நீராடிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு குளத்தின் கரையில் நின்றபடி உலர்ந்த ஆடைகளை உடுத்தினார். அருகிலிருந்த பகவான் நரசிம்மதேவரின் கோயிலுக்கு சென்று பகவானை நமஸ்கரித்த பின்னர் மகாபிரபு தோட்டத்தினுள் நுழைந்தார். தோட்டத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களுடன் அமர்ந்தார். அப்பொழுது வாணிநாதராயர் அங்கு எல்லா வகையான மகா பிரசாதங்களுடன் வந்தார். காஷி மிஸ்ரர், கோயில் மணியக்காரர் துளசி ஆகிய இருவரும் இணைந்து 500 பேர் உண்ணக்கூடிய அளவிற்கு பிரசாதத்தினை கொண்டு வந்தனர். சாதம், பிட்டாபானா என்ற கொழுக்கட்டை, பானம் மற்றும் பலதரப்பட்ட காய்கறிகளை கொண்ட ஏராளமான பிரசாதத்தை பார்த்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் திருப்தியுற்றார். பரமானந்த பூரி, பிரம்மானந்த பாரதி, அத்வைத ஆச்சாரியர், நித்யானந்த பிரபு ஆகிய பக்தர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் இருந்தனர். ஆச்சாரிய ரத்னர், ஆச்சாரிய நிதி, ஸ்ரீவாஸ் தாகூர், கதாதார பண்டிதர், சங்கரர், நந்தனாச்சாரியர், ராகவ பண்டிதர், வக்ரேஸ்வர் ஆகியோரும் அங்கிருந்தனர். மகாபிரபுவின் உத்தரவை பெற்று சார்வபௌம பட்டாச்சாரியரும் அங்கே அமர்ந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது எல்லா பக்தர்களும் மணையில் அமர்ந்தனர். இவ்வாறாக எல்லா பக்தர்களும் ஒருவர் பக்கத்தில் மற்றொருவர் என வரிசையில் உணவருந்துவதற்காக அமர்ந்தனர். ஹரிதாஸ், ஹரிதாஸ் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மீண்டும் மீண்டும் அழைத்தார். சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஹரிதாசர் அச்சமயத்தில் பின்வருமாறு பேசினார். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களுடன் உணவருந்தட்டும். நான் வெறுக்கத்தக்கவன், உங்களுடன் இணைந்து அமரக்கூடாது. கோவிந்தர் இறுதியில் எனக்கு வாயிலுக்கு வெளியே பிரசாதம் கொண்டு வருவார். அவரது மனதினை புரிந்து கொண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை மீண்டும் அழைக்கவில்லை. ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி, ஜெகதானந்தர், தாமோதர பண்டிதர், காஷீஸ்வர், கோபிநாத், வாணிநாத்,
சங்கரர் ஆகிய 7 பேரும் பிரசாதம் பரிமாறினர். பக்தர்கள் இடையிடையே திருநாமத்தை உச்சரித்தனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முன்பு வனத்தில் அமர்ந்து உணவருந்தினார். அந்த லீலை தற்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நினைவிற்கு வந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் லீலைகளை நினைத்ததால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரேமையின் பரவசத்தில் நிதானம் இழந்தார். ஆயினும் சூழ்நிலையை அனுசரித்து சற்று பொறுமையுடன் இருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் எனக்கு லாப்ர வெஞ்சனா எனப்படும் சாதாரண காய்கறியினை வழங்குங்கள். மற்ற பக்தர்கள் அனைவருக்கும் சிறந்த பதார்த்தங்களான பிட்டாபானா, அமிர்த குட்டிகா, கொழுக்கட்டை முதலியவற்றை வழங்குங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லாம் அறிந்தவர் என்பதால் யார் யாருக்கு என்னென்ன பதார்த்தங்கள் பிடிக்கும் என்பதை அறிந்து அந்தந்த பதார்த்தங்களை அந்தந்த பக்தர்கள் பூரண திருப்தி அடையும் வரை ஸ்வரூப தாமோதரரை பரிமாற செய்தார். ஜெகதானந்தரும் பிரசாதம் பரிமாறிக் கொண்டிருந்தார். அவர் திடீரென்று எல்லா முதல் தர பிரசாதங்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இலையில் வைத்தார். அருமையான பிரசாதங்கள் அவ்வாறு அவரது இலையில் வைக்கப்பட்ட பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வெளிப்புறமாக மிகவும் கோபம் கொண்டார். இருப்பினும் தமது இலையில் சில நேரங்களில் தந்திரமாகவும் சில நேரங்களில் பலவந்தமாகவும் பதார்த்தங்கள் பரிமாறப்படும் பொழுது மகாபிரபு மகிழ்ச்சி அடைந்தார். உணவு இவ்வாறு வழங்கப்பட்ட பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிறிது நேரம் அதனை உற்று நோக்கினார். ஜெகதானந்தரை கண்ட அச்சத்தினால் இறுதியில் அவற்றில் சிலவற்றை உண்டார். ஜெகதானந்தர் வழங்கும் உணவினை தாம் ஏற்காவிடில் அவர் நிச்சயமாக உபவாசம் இருப்பார் என்பதை மகாபிரபு அறிந்திருந்தார். அந்த அச்சத்தினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர் அளித்த பிரசாதத்தினை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார். ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி அதன் பின்னர் சில அற்புதமான இனிப்புகளை கொண்டு வந்தார். மகாபிரபுவின் முன்பாக நின்றபடி அவற்றினை ஏற்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி கூறினார், இந்த மகா பிரசாதத்தினை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். பகவான் ஜெகநாதர் இதனை எவ்வாறு ஏற்றார் என்பதை பாருங்கள். இவ்வாறு கூறிய ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி மகாபிரபுவின் முன்பு சில பதார்த்தங்களை வைத்தார். மகாபிரபுவும் ஸ்வரூபருடைய பாசத்தினால் அதனை உண்டார். ஸ்வரூப தாமோதரரும் ஜெகதானந்தரும் மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒரு பதார்த்தத்தினை மகாபிரபுவிற்கு அர்ப்பணித்து பாசத்துடன் நடந்து கொண்டனர். இந்த பரிமாற்றம் மிக மிக விசித்திரமாக இருந்தது. மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரை தமது இடது புறத்தில் அமர வைத்திருந்தார். ஸ்வரூப தாமோதரரும் ஜெகதானந்தரும் நடந்து கொள்வதை பார்த்து சார்வபௌமர் புன்னகைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதல் தர பதார்த்தங்களை சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு பரிமாற விரும்பினார். எனவே பாசத்துடன் மகாபிரபு முதல் தர பதார்த்தங்களை பட்டாச்சாரியரின் இலையில் மீண்டும் மீண்டும் பரிமாறும்படி செய்தார். கோபிநாத ஆச்சாரியரும் உத்தமமான மகா பிரசாதத்தினை கொண்டு வந்து இனிமையான வார்த்தைகளை பேசியபடி சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு அர்ப்பணித்தார். பட்டாச்சாரியருக்கு முதல் தர பிரசாதத்தினை பரிமாறிவிட்டு கோபிநாத ஆச்சாரியர் கூறினார், பட்டாச்சாரியருடைய முந்தைய பௌதிக நடத்தை எவ்வாறு இருந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இப்போது அவர் எவ்வாறு தெய்வீக ஆனந்தத்தினை அனுபவிக்கிறார் என்பதையும் யோசித்து பாருங்கள். சார்வபௌம பட்டாச்சாரியர் கோபிநாத ஆச்சாரியரிடம் பதிலளித்தார், நான் குறைமதி படைத்த தர்க்கவாதியாக இருந்தேன். ஆனால் உங்களுடைய கருணையினால் பக்குவத்தின் செல்வத்தை பெற்றுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தவிர வேறு யாரால் இவ்வளவு கருணையுடன் இருக்க முடியும்? இவர் காக்கையை கருடனாக மாற்றியுள்ளார். இவ்வளவு கருணை யாரிடம் இருக்க முடியும்? நரிகளைப் போன்ற தர்க்கவாதிகளின் சங்கத்தில் வேவ் வேவ் என்று ஊளையிட்டு கொண்டிருந்தேன். தற்போது அதே வாயினால் நான் கிருஷ்ணா ஹரி என்று திருநாமங்களை உச்சரிக்கிறேன். தர்க்கத்தின் சீடர்களான அபக்தர்களுடன் சங்கம் கொண்டிருந்த நான் தற்பொழுது பக்தர்களின் சங்கத்தில் அமிர்த பெருங்கடலில் அலைகளில் மூழ்கியுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் கூறினார், நீங்கள் உங்களுடைய முந்தைய பிறவியிலிருந்தே கிருஷ்ண உணர்வில் இருந்து வந்துள்ளதால் கிருஷ்ணரை அதிகமாக நேசிக்கின்றீர். உங்களுடைய சங்கத்தினால் நாங்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வினை வளர்த்து கொண்டுள்ளோம். இவ்வாறாக
இந்த மூவுலகிலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தவிர பக்தர்களின் பெருமைகளை எப்பொழுதும் அதிகரித்து அவர்களை மகிழ்விக்க விரும்புபவர்கள் எவரும் இல்லை. அதன் பின்னர் கொழுக்கட்டை, பானம் முதலிய ஜெகநாத மகாபிரசாதத்தினை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தர்கள் அனைவரையும் தனித்தனியே அழைத்து வழங்கினார். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரும் நித்யானந்த பிரபுவும் அருகருகே அமர்ந்தனர். பிரசாதம் பரிமாறப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு வகையான வேடிக்கையான கலகத்தில் ஈடுபட்டனர். முதலில் அத்வைதாச்சாரியர் கூறினார், நான் அவதூதருடன் இணைந்து ஒரே பந்தியில் அமர்ந்துள்ளேன். அவருடன் உணவருந்துவதால் எத்தகைய நிலைமை எனக்கு காத்திருக்கிறது என்பதை அறியேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு சந்நியாசி என்பதால் அவருக்கு எந்த அபச்சாரமும் இல்லை. உண்மை என்னவெனில், எங்கு உணவருந்தினாலும் ஒரு சந்நியாசி பாதிக்கப்படுவதில்லை. சாஸ்திரங்களின்படி மற்றவர் இல்லத்தில் உணவருந்துவதில் சந்நியாசிக்கு எந்த தோஷமும் இல்லை. ஆனால் அவ்வாறு உணவருந்துதல் கிரகஸ்த பிராமணனுக்கு தோஷமாகும். எவருடைய பிறப்பு, குலம், ஒழுக்கம், ஆச்சாரம் பற்றி தெரியாதோ அவருடன் அமர்ந்து உணவருந்துவது கிரகஸ்தர்களுக்கு அபச்சாரமாகும். நித்யானந்த பிரபு உடனடியாக ஸ்ரீல அத்வைதாச்சாரியரின் வாதத்தினை முறியடித்தார். நீங்கள் அத்வைதம் எனப்படும் அருவவாதத்தின் ஆச்சாரியர். அத்வைத சித்தாந்தமானது தூய பக்தி தொண்டின் முன்னேற்ற பாதையில் பெரும் தடைக்கல் ஆகும். உங்களுடைய அத்வைத அருவவாத கொள்கையில் பங்கேற்பவன் பிரம்மனை தவிர இரண்டாவது வஸ்துவை ஏற்பதில்லை. நித்யானந்த பிரபு தொடர்ந்தார், நீங்கள் அத்தகைய அத்வைதி. தற்பொழுது நான் உங்களுக்கு அருகில் அமர்ந்து உணவருந்துகிறேன். எனது மனம் இதனால் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறது என்பதை அறியேன். இவ்விதமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் இகழ்ந்து தீய சொற்களை பரிமாறிக்கொண்டது போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தபடி பேசிக்கொண்டிருந்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா வைஷ்ணவர்களையும் அழைத்து அமிர்த துளிகளை தெளிப்பது போல மகாபிரசாதத்தினை விநியோகம் செய்தார். அச்சமயத்தில் அத்வைத ஆச்சாரியருக்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் இடையிலான கேலி சண்டை மென்மேலும் சுவையுடையதாக மாறியது. உணவருந்திய பின்னர் எல்லா வைஷ்ணவர்களும் எழுந்து நின்று ஹரிநாமத்தை உச்சரித்தனர். அதன் பலமான சப்தம் மேலுலகங்களையும் கீழுலகங்களையும் நிரப்பியது. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது அந்தரங்க பக்தர்கள் அனைவருக்கும் மலர் மாலையும் சந்தனமும் தமது திருக்கரத்தினால் வழங்கினார். அதன் பின்னர் ஸ்வரூப தாமோதரரின் தலைமையில் பிரசாதம் பரிமாறுவதில் ஈடுபட்டிருந்த 7 பேரும் அறையினுள் உணவருந்தினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உச்சிஷ்டத்தை கோவிந்தர் கவனமாக எடுத்து வைத்தார். அதன் பின்னர் அதன் ஒரு பகுதியினை ஹரிதாஸ் தாகூரருக்கு வழங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உச்சிஷ்டம் அதன் பிறகு அதனை யாச்சித்த பக்தர்களுக்கு மத்தியில் விநியோகிக்கப்பட்டது. இறுதியாக எஞ்சியிருந்த உச்சிஷ்டத்தை கோவிந்தர் ஏற்றார். முற்றிலும் சுதந்திரமான முழுமுதற் கடவுள் பலதரப்பட்ட லீலைகளை நிகழ்த்துகிறார். குண்டீச்சா கோயிலை தூய்மை செய்து கழுவிய லீலையும் அவற்றில் ஒன்றாகும். மறுநாள் நேத்ர உற்சவம் என்னும் திருவிழா நிகழ்த்தப்பட்டது. இந்த மாபெரும் விழா பக்தர்களுக்கு உயிர் மூச்சாக இருந்தது. பகவான் ஜெகநாதரை தரிசிக்க இயலாமல் பக்தர்கள் அனைவரும் 2 வாரமாக வருத்தத்தில் இருந்தனர். பகவானை அந்த விழாவில் தரிசித்து பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சியுற்றனர். அத்தருணத்தில் பெரும் மகிழ்ச்சியுற்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு கோயிலில் பகவானை தரிசிக்க சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோயிலுக்கு சென்ற பொழுது காஷீஸ்வரர் மக்களின் கூட்டத்தை தடுப்பதற்காக முன்னே நடந்தார். கோவிந்தர் நீர் நிரம்பிய சந்நியாச கமண்டலத்தை எடுத்தபடி பின்னே நடந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோயிலை நோக்கி சென்ற பொழுது பரமானந்த பூரியும் பிரம்மானந்த பாரதியும் அவருக்கு முன்பாக நடந்தனர். அவரது இரு புறங்களிலும் ஸ்வரூப தாமோதரரும் அத்வைதாச்சாரியரும் நடந்தனர். எல்லா பக்தர்களும் பெரும் ஆர்வத்துடன் அவரை பின்தொடர்ந்து பகவான் ஜெகநாதரின் கோயிலுக்கு சென்றனர். பகவானை தரிசிப்பதற்கான பேராவலுடன் அவர்கள் அனைவரும் விதிமுறைகளை புறக்கணித்தனர். பகவானின் திருமுகத்தை தரிசிக்கும் பொருட்டு உணவு நைவேத்தியம் செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவானை தரிசிப்பதற்கு பெரும் தாகம் கொண்டிருந்தார்.
அவரது கண்கள் சாக்ஷாத் கிருஷ்ணரேயான பகவான் ஜெகநாதரின் தாமரை போன்ற கண்களில் இருந்து வரும் தேனை பருகக்கூடிய இரு வண்டுகளைப் போன்று மாறின. பகவான் ஜெகநாதரின் கண்கள் மலர்ந்த தாமரை மலரின் அழகினை வெற்றி கொண்டன. அவரது கழுத்து நீல மணியினால் செய்யப்பட்ட கண்ணாடியைப் போல பளபளப்பாக இருந்தது. பகவான் ஜெகநாதரின் சிவந்த கன்னங்கள் பாந்துலி மலரின் அழகினை வெற்றி கொண்டன. பொலிவான அமிர்த அலைகளைப் போன்ற அவரது மெல்லிய புன்சிரிப்பின் அழகினை இக்கன்னங்கள் அதிகரித்தன. அவரது அழகிய திருமுகத்தின் பிரகாசம் ஒவ்வொரு கணமும் அதிகரித்தது. கோடிக்கணக்கான பக்தர்களின் கண்கள் வண்டுகளைப் போன்று அதன் தேனை பருகின. பக்தர்களின் கண்கள் பகவானின் தாமரை திருமுகத்தின் அமிர்த தேனை பருகத் தொடங்கிய பொழுது அவர்களின் தாகம் அதிகரித்தது. இதனால் அவர்களது கண்கள் அவரை விட்டு அகலவில்லை. இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் ஜெகநாதரின் திருமுகத்தை தரிசிப்பதன் தெய்வீக ஆனந்தத்தினை மதியம் வரை தொடர்ந்து அனுபவித்தனர். வழக்கம் போல அங்கே சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியில் வியர்வை, நடுக்கம் முதலிய தெய்வீக பரவசத்தின் அறிகுறிகள் காணப்பட்டன. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் இடையறாது பெருக்கெடுத்தது. ஆனால் பகவானின் திருமுகத்தை தரிசிப்பதில் தொந்தரவை விரும்பாததால் அவர் அந்த கண்ணீரை தடுத்தார். பகவான் ஜெகநாதரின் திருமுக தரிசனம் நைவேத்தியத்தின் போது மட்டுமே தடைப்பட்டது. நைவேத்தியம் முடிந்த பின்னர் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து அவரது திருமுகத்தினை பார்த்து கொண்டிருப்பர். பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட சமயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சங்கீர்த்தனம் புரிந்தார். பகவான் ஜெகநாதரின் திருமுகத்தை தரிசித்து பேரானந்தம் அடைந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லாவற்றையும் மறந்தார். இருப்பினும் பக்தர்கள் மதிய வேளையில் அவரை உணவருந்துவதற்காக அழைத்து சென்றனர். காலையில் ரத யாத்திரை நிகழவுள்ளது என்பதை அறிந்து பகவான் ஜெகநாதரின் எல்லா சேவகர்களும் உணவு நைவேத்தியங்களை இரட்டிப்பாக்கினர். குண்டீச்சா கோயிலை தூய்மை செய்த மகாபிரபுவின் லீலைகளை நான் சுருக்கமாக உரைத்துள்ளேன். இந்த லீலைகளை காண்பதாலோ கேட்பதாலோ பாவிகளும் கூட கிருஷ்ண உணர்வை பெறவியலும். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தை விளக்குகின்றேன். குண்டீச்சா கோயிலை சுத்தம் செய்த லீலைகளை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 12வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன.